ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மாட்டுக்கு வந்து என்ன தீவனம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அதோட அப்டேட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாட்டுக்கு பாருங்கள் பூசா ஒரு பாக்ஸ் பாருங்கள், அளவு பாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாட்டுக்கு வந்து 2 டப்பா போடுவாங்க. சந்தோஷா அப்படி இல்லைன்னா எஸ்கேஎம் போடலாம். பால் கறக்கிற மாட்டுங்களுக்கு வந்து நைஸ் பூசா போடுவாங்க. அப்புறமா சனியாக இருக்கிற மாட்டுங்களுக்கு வந்து பொட்டு பூசா போடுவாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பூசா போடணுங்க. எல்லாத்துக்குமே ஒரே பூசா போட்டாலுமே கட்டுப்படி ஆகாது. எஸ்கேஎம் வந்து 1800 நினைக்கிறேன், அதுதான். ஸோ அதனால் பாருங்கள், மாட்டுக்கு வந்து தண்ணி வச்சுட்டு மாட்டுக்கு தீனி வந்து என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா வைக்கோல் போட்டிருக்கேன் பாருங்கள். வைக்கோல் வந்து மேக்ஸிமம் ஒரு எமர்ஜென்சி டைமில் மழை காலத்துங்களில் வந்து யூஸ் ஆகும். ஆனால் வந்து இப்போ வந்து அது தேவைப்படாதுங்க. பால் கறக்கிற மாட்டுங்களுக்கு வந்து வைக்கோல் போட்டிங்க அப்படின்னா பால் வந்து வராது அதிகமாக. பாருங்கள், மாட்டுக்கு வந்து எஸ்கேஎம் பூசா தான் போட்டு தண்ணி வச்சுட்ருக்கோம். பாருங்கள், ஒவ்வொரு மாட்டுக்கும் எல்லா மாட்டுக்குமே பால் கறக்கிற மாடாக இருந்தாலும் சரி, சனியாக இருக்கிற மாடுங்களுக்கு வந்து அது எல்லாத்துக்குமே வந்து 2 பாக்ஸ் தான் போடுவோம். 2 பாக்ஸ் போட்டோம் அப்படின்னா 5 நாள் இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு 7-8 நாள் அவ்வளோதான் வரும். மாட்டோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால பூசா வந்து குறைஞ்சிட்டே இருக்குங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். பூசா வந்து மக்காச்சோளம் பேஸ்ட்டு அண்டு கிழங்கு பேஸ்ட் இருக்குதுங்க. அது வந்து ரேட் ரொம்ப கம்மி அண்டு கட்டுப்படி ஆகுது. பால் நல்லா கறக்கவும் செய்யுது. ஸோ அந்த பூசா எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு நான் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். மாட்டோட பராமரிப்பு என்னன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து வீடியோ போடுங்கன்னு சொல்கிறேங்க. பூசா பாருங்கள், இது காலையில் 6 to 7 வந்து தண்ணி எப்போவுமே 2 பாக்ஸ் தான் போட்டு ஒவ்வொரு மாட்டுக்கு தண்ணி வைப்போம். அது வந்து காலையில் 6 to 7 வந்து தண்ணி வச்சுருவோம். 6 to 7 தண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 9 மணிக்கு வந்து நம்ம வந்து பூசா பில் போடலாம், இல்லைன்னா கழனியில் பிடிச்சிட்டு போய் கட்டலாம், இல்லைன்னா வைக்கோல் போடலாம். ஸோ அதனால் நாங்கள் வந்து கழனியில் பிடிச்சிட்டு போய் கட்ட முடிஞ்சால் கழனியில் கட்டுவோம், அப்படி இல்லைன்னா வீட்டோடனே கட்டி வைப்போம். காலையில் 6 to 7 வந்து நாங்கள் தண்ணி வச்சுட்டு பால் கறந்துடுவோம். பால் கறந்தோடனே 7 மணிக்கெல்லாம் கழனிக்கு பிடிச்சிட்டு போய் கட்டிடுவோம். கழனிக்கு பிடிச்சிட்டு போய் கட்டினோம் அப்படின்னா 11 மணி வரைக்கும் கழனியில் இருக்குங்க. அதுக்கப்புறம் நிழலில் பிடிச்சிட்டு வந்து கட்டி நாங்கள் வந்து தீவன புல் போடுவோம், அப்படி இல்லைன்னா வைக்கோல் வந்து போடுவோம். பாருங்கள், ஒவ்வொரு மாட்டுக்காக தண்ணி வச்சுட்ருக்கேன். எத்தனை மாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், தண்ணி வச்சிட்ருக்கேன் ஒவ்வொருத்தருக்கா. எல்லாருக்குமே வந்து ஈவனாக 2 பாக்ஸ் தாங்க. நான் வந்து இப்போ இந்த டைம் வந்து எல்லா மாட்டுக்குமே ஒரே பூசை தான் போடுது. எஸ்கேஎம் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க எல்லா மாட்டுக்குமே. ஸோ சனியாக இருக்கிற மாட்டுக்காக இருந்தாலும் சரி, பால் கறக்கிறதா இருந்தாலும் சரி, எஸ்கேஎம் வந்து பெஸ்ட்டு தான். ஸோ நைஸ் தாங்க எல்லா மாட்டுக்கும் போடக்கூடாது. நைஸ் வந்து பால் கறக்கிற மாட்டுக்கு மட்டும்தான் போடணும். அதுவுமே வந்து பால் கறக்கிற மாட்டுக்கு வந்து ஒரு டப்பா வந்து நைஸ் பூசா போட்டோம் அப்படின்னா ஒரு டப்பா எஸ்கேஎம் வந்து போடணும். ஏன்னா எஸ்கேஎம் வந்து கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும், சத்து கொடுக்கும். நைஸ் வந்து பால் உறிஞ்சு கொடுக்கறதுனால நைஸ் போட்டோம் அப்படின்னா மாடு வந்து ரொம்ப உடஞ்சி வந்துடும். நிறைய நைஸ் வந்து போடாதீங்க. நைஸ் போடுறது மூலிமா மாடே ரொம்ப உடஞ்சிருதுங்க நிறையா. அதனால் நாங்கள் மேக்ஸிமம் இப்போ நைஸே சுத்தமாக எடுக்கிறதே விட்டுட்டோங்க. எஸ்கே மட்டும்தான் போடுவோம், இல்லைனா கிழங்கு பேஸ்ட்டு போடுவோம். கிழங்கு பேஸ்ட்டு வந்து நல்லா கட்டுப்படி ஆகுது. கிழங்கு பேஸ்ட்டும் மக்காச்சோள பேஸ்ட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் மூட்டை இறக்கும்போது நான் சொல்கிறேங்க. அது வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். ஆனால் அது வந்து எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். அந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறது வந்து பாலும் நல்லா கொடுக்குது. மக்காச்சோள பேஸ்ட்டுன்றதுனால அது மாட்டுக்கு நல்ல சத்துங்க. ஸோ அதனால் பாருங்கள், ஒவ்வொருத்தருக்காக வந்து தண்ணி வச்சிட்ருக்குது. எல்லாருமே இந்த எஸ்கேஎம் வந்து குடிச்சிக்கிறாங்க. அண்ட் அந்த மக்காச்சோள பேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா குடிச்சிக்கிறாங்கங்க. அது எல்லா மாட்டுக்குமே ரொம்ப பிடிக்கும் போல். இப்போ ரீசெண்டாக தான் அதை எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் 3 மூட்டையே எடுப்போம். நைஸ் ஒரு மூட்டை, பூசா எஸ்கேஎம் ஒரு மூட்டை, பொட்டு வந்து ஒரு மூட்டை. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரே மூட்டை மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஏன்னா எஸ்கேஎம் மட்டும்தான் பால் ரொம்ப இப்போ கம்மியாக இருக்குதுன்றதுனால. முன்னெல்லாம் வந்து 40 லிட்டர் 50 லிட்டர் பால் கூட ஊற்றிருக்கோங்க. இப்போ வந்து பால் வந்து கம்மியாயிடுச்சுங்க. ஸோ அதனால் என்ன காரணம்னா 2 மாடு சனியாக இருக்குது, 2 மாடு ஊசி போட்டிருக்காங்க. ஸோ 2 மாடு வந்து பால் கறக்குதுங்க. ஸோ அதனால் பால் கறக்கிறதுனால மாட்டுக்கு வந்து எல்லாத்துக்குமே தனித்தனியாக எடுக்கிறத விட 2 மாடு தானே பால் கறக்குதுன்னு சொல்லிட்டு ஈவனாக எல்லாத்துக்குமே எஸ்கேஎம் பூசை வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் எஸ்கேஎம் பூசை வந்து எடுக்கிறது வந்து பெஸ்ட்டு தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து தீவனம் வந்து அதிகமாக போடாதீங்க. இங்கே வியாபாரிங்களாம் சொல்கிற ஒரே விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாட்டுங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பூசா அதிகமாக வாங்கிட்டு வந்து போடாதீங்க. தீவனம் வந்து அதிகமாக தீவனம் பில்லு வகைகள் போடுங்க. காலையில் பிடிச்சிட்டு போய் கட்டுறது, மேய்க்கிறது, இல்லைனா வந்து பூசா பில் வந்து போடுறது, இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பூசா புல் போடுறதுனால நமக்கு வந்து கட்டுப்படி ஆகுமா, பால் அதிகமாக வருமா. பூசா வந்து 1800 இல்லையா, நம்ம அதிகமாக பூசா போட போட நமக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒவ்வொருத்தராக வச்சிட்ருக்கேன்.
எத்தனை பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலேயும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராருக்கெல்லாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் லைக் கொடுங்க. என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய அப்டேட் பண்ணியிருக்கேன். மல்லி செடி அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அதோட டவுட் எதுனா இருந்தாலுமே கரெக்டாக கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அது இல்லாமல் என்னோடய சேனல் நேம் வந்து சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் ஜமுனாக போட்டிருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாமே கடையில் வாங்கி போடக்கூடாது. பூசா பில்லும் நம்ம வந்து கடையில் வாங்குறது, கத்தைப்பில் வைக்கோல் வந்து ஒரு கத்தை வந்து 200 அந்த ரேஞ்சில் 250 அந்த மாதிரி வருது. ஸோ அதுவுமே ரேட் கொடுத்து நம்ம வாங்கிட்டு பால் கறக்கிறது பூசாவும் நம்ம 1800 ரூபா 2000 சொல்லிட்டு அதுவுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லேண்ட் இருக்கிறவங்க வந்து தீவன பில் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வைக்கோல் வந்து அதிகமாக வாங்குறதும் மாட்டுக்கு போடுறதும் ரெண்டுமே அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. ஸோ எமர்ஜென்சி டைமில் முடியாத டைம்களில் வந்து வேணும்னா வந்து வைக்கோல் வந்து போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கன்று போடுற ஸ்டேஜில் அப்புறமா மழை காலத்துங்களில் ஸோ கழனி பிடிச்சிட்டு போக முடியாது அப்படின்னும் போது அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பச்சை தீவனம் தட்டு அந்த மாதிரி போடுறது பெஸ்ட்டு. சோளத்தட்டு, கம்புச்சு, மக்காசோளம் அந்த மாதிரி தட்டு வகைகள் வந்து போடுறது ஸோ பெஸ்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம நிலத்துல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி தட்டு வகைகள் வந்து போடுங்க. ஸோ வைக்கோல் போடலாம், ஆனால் வந்து வைக்கோல் போட்டோம் அப்படின்னா சனையாக இருக்கிற மாட்டுங்களுக்கு போடலாம், கன்றுக்குட்டிங்களுக்கு வந்து போடலாம். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பால் கறக்கிற மாட்டுங்களுக்கெல்லாம் போட்டால் கண்டிப்பாக பால் வராது. ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ, பாய்.